வணக்கம். நான் உங்கள் தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு அன்பு சகோதரி எலிசபெத் ராணி. இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஏஞ்சல்ஸ் வாழக்கூடிய அழகான ஒரு இடத்துல வந்திருக்கேன். அதுதான் பட்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளோட ஒரு மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிடலாம். அவங்களை மேம்படுத்துற மையம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிறுவனர் திருமதி சகாயா மேரி அம்மையார் அவர்களை இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு அன்னையர் தினத்துல எல்லாரும் அவங்கவுங்க அம்மாவுக்கு எல்லாம் நீங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சின்னதா வாழ்த்து சொல்லுவீங்க. இல்ல அம்மா இல்லைன்னா அம்மாவோட நினைவுகளை அசை போடக்கூடிய இந்த நாள்ல நான் இவங்களை சந்திக்கக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இங்க 68 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 3000க்கும் மேற்பட்ட யாரும் இல்லாத உறவுகளை அடக்கம் செய்திருக்காங்க, நல்லடக்கம் செய்திருக்காங்க. மிகப்பெரிய உண்மையாலுமே இந்த அன்னையர் தினத்துல இந்த மாதிரி ஒரு அம்மாவோட நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல நம்ம அவங்க கிட்ட அவங்களுடைய இந்த அனுபவங்கள், இவ்வளவு தூரம் கடந்து வந்த இந்த பாதையில அவங்களுக்கான சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கும். அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். முதல்ல அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த டிராவல்ல இந்த குழந்தைகளையும் பாதுகாத்து அவங்களுக்கான தொழில் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம யாரும் இல்லாத உறவுகளுக்காக இந்த அடக்கம் பண்றதுலாம் ஒரு பெரிய புனிதமான பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த பணிகள் ஏன் செய்யணும்னு நினைச்சீங்க? இது எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு? அப்படியே 2020 இது எனக்கா தோணுன ஒரு விஷயம். ஏன்னா அது கொரோனா டைம்ல யாருமே இல்லாத அடக்கம் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் நான் பாத்துட்டு இருந்தேன். அப்ப நான் திடீர்னு என்னோட சாமியை பார்த்துட்டு இந்த விஷயத்த பத்தி நான் கேட்டேன். ஏன்பா நம்ம இது பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டேன். இல்ல பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க. அப்ப அதுக்கான வழி என்ன இருக்குதுன்னு எனக்கு எடுத்து சொல்லுங்க, நான் அந்த வழியை போறேன் அப்படின்னு. இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னாங்க. கண்டிப்பா எனக்கான அது ஒரு எடுத்து கொடுங்க அப்படின்னா 2020 நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய கடை காவல் நிலையத்துக்கு உட்பட்டு முதல் ஆண் நபர் பாடி நான் அடக்கம் பண்ணேன். ஆனா அன்னைக்கு அடக்கம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ ஒரு விஷயம், எனக்கு எப்படி சொல்றதுன்னு அது தெரியல. நான் சாகிற தருவாயில இருக்கிற வரைக்குமே இந்த பணியை நான் தொடரணும்னு முதல் நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு அதுதான். ஏன்னா அது எந்த எதுவுமே என்னை விடக்கூடாது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம். நான் மத்த பணிகளை விட இந்த இடத்த நான் ரொம்ப நேசிச்சு என் மனசுல ஒரு நாள் வரலனாலும் ஒரு வாரம் ஃபுல்லா நான் பாடி அடக்கம் பண்ணலாம், எனக்குள்ள ஒரு உணர்வுகள் தூண்டிக்கிட்டே இருக்கும். ஏன் வரல, ஏன் செய்யல, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப முதல் இந்த விஷயம் தோணுனது அதுதான். அதுல இருந்து நான் இந்த நிமிஷம் வரைக்குமே இது வரைக்கும் ஒரு 3000 மேல நான் எடுத்திருப்பேன். நான் இது வரைக்கும் இதுதான் எடுத்தேன்றதை கவுண்ட் பண்ணது கிடையாது. இது இல்லாத பாத்தீங்க அப்படின்னா ஆள் இருந்தும் பண உதவி அவங்களுக்கு இருக்காது. இப்ப ஒரு அடக்கம் பண்ணணும்னா மினிமம் ஒரு 3000ல இருந்து அந்த ஒரு குழி வெட்டுறதுக்கு ஒரு 6000 அதுல இந்த ஊருக்குள்ள ஒடுக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மகனோ இல்ல அம்மாவோ அந்த இடத்துல இறந்துட்டாங்கன்னா அவங்களால கண்டிப்பா அடக்கம் பண்ண முடியாது. நிறைய பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் உரிய நபர் எல்லாமே கண்டிப்பா என்னை தொடர்பு கொள்வாங்க. அப்ப பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்காக அந்த இடத்துல ஸ்மார்ட் பண்ணி அந்த ஊர் தலைவர்கள்ட்ட பேசி அந்த சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அவங்க முறைப்படி இதுதான் அப்படின்றது நான் பண்றது அவங்க என்ன செய்யணும், மாலை போடணும், இதெல்லாம் போடணும் அப்படின்னாலும் அவங்க சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்து அந்த பாடியை நல்லா நடக்கும். இது வரைக்கும் இது நான் பெரிய விஷயம் அப்படின்னா என் மனசுக்குள்ள என்னைக்குமே தோணுனது கிடையாது. பட் வரல அப்படின்னு சொன்னாலே எனக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கும். இன்னும் நான் நினைக்கிறது என்னன்னா, நான் இவ்வளவு அடக்கம் பண்றது கொஞ்சம் குறையக்கூடாதா, இந்த உயிர்களை ஏதோ ஒரு விதத்துல நான் காப்பாற்ற கூடாதா அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனா அது இன்னைய வரைக்குமே காப்பாற்ற முடியாத ஒரு விஷயமாதான் அதிகப்படுத்திட்டு தான் போயிட்டு இருக்குது. அது யாரையுமே நம்ம குறை சொல்லணும். நம்ம 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 இது பண்ணாலும் அந்த இடத்த நம்ம இது பண்ணி எனக்கு இது தோணுது. இதுதான் இவங்களுடைய உணர்வு. அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சது. யாருமே இல்லாதவங்களுக்காக நான் அடக்கம் பண்றது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா பல உறவுகள் இருந்தும் அடக்க செலவுக்கான பணம் இல்லாம நிக்கிறவங்களுக்கும் நான் கரம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்பத அவங்க பேசுற வார்த்தைகள்ல பதிவு செஞ்சாங்க. எப்படியாவது இந்த இறப்பை குறைச்சிடணும், நான் நிறைய உறவுகள் அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வருதுன்னு சொன்னாங்க.
உண்மையாலுமே இதெல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க. இப்படிப்பட்ட உறவுகள் கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த அன்னையர் தினத்துல இவங்களோட இந்த இந்த ஒரு வாழ்த்தை வந்து பகிர்ந்துக்கிறதுல உண்மையாலுமே தன்னம்பிக்கை கலைக்குழு பெருமிதம் கொள்கிறோம். உங்க பகுதியில இந்த மாதிரியான சமூக பணியாளர் இருக்காங்களா? நீங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ண வேணாம். அவங்க செய்யற பணியில உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் அவர்களுக்கு நாம் செய்கின்ற மிக அற்புதமான வாழ்த்துக்களா இருக்கும் என்று சொல்லி, எப்பொழுதுமே மனிதம் இருக்கு வரை மனிதனையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி, அம்மையார் அவர்களை தலைவணங்கி எனது அன்னையர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். உங்களோடு உடன் இருக்கக்கூடிய சாமி ஐயா அவர்களுக்கும், ஏன்னா அம்மா நல்லா இருக்காங்கன்னா கண்டிப்பா அப்பான்ற ஒருத்தவங்க பக்கத்துல இருந்தாதான் அந்த உணர்வுகளுக்கான ஆழம் இன்னும் அதிகமாக இருக்கும். நிச்சயமா அவருக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.